அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீங்க நல்ல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அநேகருக்காக ஜெபிப்பீர்கள். இந்த நாளிலே இக்கட்டில் இருக்கிறவர்களுக்காக, நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய சூழ்நிலைகளிலே, குடும்பங்களிலே, வேலை ஸ்தலத்திலே, பல்வேறு நெருக்கத்திலே, இக்கட்டில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். தாவீதும் ஒரு அருமையான வார்த்தை சொல்லி ஜெபிப்பார். 25ஆம் சங்கீதம் கடைசி வசனமாக 22வது வசனத்திலே, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இந்த சங்கீதத்திலே தன்னை குறித்தே அதிகமாய் முன்னிலைப்படுத்துவார். முதல் வசனத்திலே, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 16வது வசனத்திலிருந்து அதிகமாய் தன்னை குறித்தே சொல்லிக்கொண்டே வருவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, நான் துன்பப்படுகிறேன், என் சத்துருக்களை பாரும் பெருகி இருக்கிறார்கள், என் ஆத்துமாவை காப்பாற்றி விடுவியும். நிறைய விஷயங்களை தன்னை குறிச்சே சொல்லிட்டு வந்தவர் கடைசியில் சொல்வார், தேவனே இஸ்ரவேலை அவனுடைய இக்கட்டுகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். தன்னையும் அங்கு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களையும் அங்கு சொல்கிறார் என்று நினைத்தால், இந்த நாட்களிலே நமக்கும் சில இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். அதே போல எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இக்கட்டான சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிற போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீது அநேக முறை இக்கட்டான சூழ்நிலைக்கு கடந்து போனார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அமலேக்கியர் நிமித்தம் உண்டான இக்கட்டிலே கர்த்தரை தேடின போது கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து விடுவித்தார். அதே போல இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற வேளையிலே உங்கள் எல்லாருடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். காரணம், 37ஆம் சங்கீதம் 39வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அந்த இக்கட்டும் நெருக்கம் அது வந்தபோதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். மனப்போராட்டம், சரீர போராட்டம், வாழ்க்கை போராட்டமா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற போது நிச்சயம் அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகுந்த இக்கட்டான சூழ்நிலை செங்கடலுக்கு முன்பாக வந்தது. முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனை. முன்னும் பின்னும் ஆபத்து இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் அங்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து அந்த இக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். மோசே கொண்டு கர்த்தர் மகிமையான அற்புதங்களை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ஆழங்களில் நடந்து அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களோ அமிழ்ந்து மாண்டு போனார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதே போல எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இக்கட்டிலே, பொருளாதாரத்திலே, வாழ்க்கையிலே, சரீரத்திலே அவர்கள் சிக்கி மிகுந்த சோர்வாடு இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்திலே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு விடுதலை தருவார். அதே போல நாமும் சில இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையிலும் கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை தருவார். நாம் ஜெபிக்கிற நேரத்திலே தாவீது எப்படி ஜெபித்தாரோ அதே போல நாமும் ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார். நாம் எல்லாரும் சேர்ந்து இக்கட்டில் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்திலே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். குடும்பத்திலே, சரீரத்திலே, பொருளாதார ரீதியிலே நெருக்கங்களும் இக்கட்டும் போராட்டம் இருக்கலாம். யார் என்னை விடுவிப்பார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? நான் இருக்கிற ஸ்தலத்திலே, இடத்திலே எனக்கு எப்படி இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று கண்ணீரோடு காத்திருக்கிற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா,
நீர் மனம் இறங்குவீராக. அவர்கள் இக்கட்டில் கர்த்தர் விடுதலை தருவீராக. தாவீதுக்கு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் இந்த நாளில் கர்த்தாவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, கண்ணீரிலே, பாதையில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை மாறட்டும் அப்பா. சந்தோஷம், மகிழ்ச்சி அவள் குடும்பத்திலே, சரீரத்திலே, வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவன் ஒருவரே அவர்களை சூழ்நிலையை மாற்ற முடியும். நீங்க மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. நீர் அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இக்கட்டில் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். தாவீதை இக்கட்டிலிருந்து விடுவித்த தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.